நகைகளை திருடியதாக மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது குற்றம் சுமத்திய நிகிதா அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக தீங்குற்ற தெய்வம் என்பவர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். சிவகாமி அம்மையார் எனக்கு நைட்டு 11:45 ஃபோன் பண்ணி உடனடியாக உங்களுக்கு 2 நாளில் வேலை, நீங்கள் வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன், நீ அப்பாவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நானும் எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம். 9 லட்ச ரூபா பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு 9 லட்ச ரூபா கேட்டாங்க. எங்கள் அக்கா பையன் பிஎட் முடிச்சிருந்தேன், அவனுக்கு விஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. இது எல்லாமே சொன்னாங்க. உடனே பயோடேட்டா, சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. இந்த சிவகாமியா பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு நிகிதா என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. சிஎம்மோட பிஏ, டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ இவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு லிங்க் இருக்குது. அதாவது டைரெக்டாக அவங்க சிஎம்கிட்டையும் டெப்டி சிஎம்கிட்டேருந்தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 2 நாளில் உங்களுக்கு வேலை 2010 அந்த இதில் வேலை இது கிடைக்கல, பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னதுக்கு பின்னாடி 2011 நாங்கள் பெட்டிஷன் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்.